ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனிமி தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிஞ்சா காமின்ற நியூ எபிசோட பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே சோலோ லெவலிங் அண்ட் கிங்டம் ஆஃப் ரூயின்ஸ்ன்ற ரெண்டு சீரிஸோட கண்டினியூஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் இதே மாதிரி நிறைய அனிமி கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் இந்த சீன்ல தாங்க ஆரம்பிக்குது. மெட்ரோல ஒருத்தன் ஃபுல்லா வேத்து போய் பயத்துல இருக்கான். அவனை யாரோ துரத்துற மாதிரி ஒரு தெருவுக்குள்ள ஓடி வரான். அங்க பார்த்தா ஃபுல்லா அவனை சுத்தி அசாசியன்ஸ் சூழ்ந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவன் கேக்குறான், நான் தான் சொல்லிட்டு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு. உடனே அவனுக்கும் அந்த அசாசியன்ஸ்க்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அவனும் சாதாரண ஆள் மாதிரி இல்லாம அந்த அசாசியன்ஸ் பண்ற அட்டாக்ல இருந்து அழகா தப்பிக்கிறான். அவங்களையும் கொல்றான். ஒரு வழியா அந்த அசாசியன்ஸ் அவனை கத்தியால குத்தியும் அவனோட தலையை வெட்டியும் கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்றாங்க யாருன்னு. பார்த்தா அதுல வேற ஃபேஸ் காட்டுது. இவன் டிஸ்கைஸ்ல இருந்திருக்கான் போல. இந்த சைடு அதே மாதிரி ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. கிராமத்துல ஒருத்தன் சோளக்காட்டுல சோளங்களை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த சைடு அவன் பைக்குங்களை ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போது அவன் பின்னாடியும் யாரோ வந்து நிக்கிறாங்க. பார்த்தா அது அவனோட பையன். அவனை பயம் காட்டுறதுக்கு முன்னாடியே இவன் அவன் பையனை பயம் காட்டிடுறான். ஒன்னு அவன், அப்பா நீங்க எப்படி நான் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். ஒன்னு அவர் அவனோட பையன் கிட்ட எனக்கு பின்னாடியும் கண்கள் இருக்குன்னு சொல்றாரு. ஒன்னு அவர் பையன் பொய் நான் சொல்லாதீங்கப்பான்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் அவர் என்னது இந்த மாஸ்க்ன்னு சொல்லிட்டு கேக்குறாரு அவன் பையன் கிட்ட. ஒன்னு அவன் சொல்றான், அப்பா இதுங்க பேர் ஓனியா, இதுங்க ஜப்பான்ல பயங்கர டேஞ்சரஸான இதான்ப்பான்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பா அவனோட ஒய்ஃப் வராங்க. வந்துட்டு இது மாதிரி உங்க பிள்ளைக்கு இத ஃபீல்ட் ட்ரிப்ல ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் அவன் மூஞ்சில இருக்க கிரீஸை பார்த்துட்டு அந்த இதோட உங்க மூஞ்சி பயங்கரமா இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்றா. இந்த சைடு பையன் ஒண்ணு அவங்க அப்பா கிட்ட, அப்பா ஓனின்றது பயங்கர கொடூரமானதுங்களான்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இவன் அவன் பையன் கிட்ட, நீ இது மாதிரி மாஸ்க் போட்டுட்டு இருந்தா நீயும் அதுங்களை ஒருத்தன் நினைச்சிட்டு அதுங்க வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஒன்னு அவன் பையன் அவங்க அப்பா கிட்ட, அப்பா அதுங்க வந்தா நீங்க சமாளிச்சிட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறான். ஒன்னு அவரு அதுங்க பயங்கரமானதுங்க, நான் என்னால சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஒன்னு அம்மாக்காரி இந்த சைட்லன்ட்டு என் பையனுக்காக நான் அதுங்களை சமாளிப்பேன்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே பையனும் அப்படியாமான்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த சைடு உடனே இவன், சரி அப்பா நான் மோட்டார் சைக்கிள் ரெடி பண்றேன், அம்மாவால சமாளிக்க முடியாத சூழ்நிலை வரப்போது, நம்ம ரெண்டு பேரும் அதுல ஏறி தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே பையன் என்னோட ஹெல்ப் வேணுமாப்பான்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த சைடு ஒய்ஃப் ஒன்னு, அதெல்லாம் நீங்க சரி பண்ணி கழிச்சது போதும், உங்க துணியா திரும்பி அழுக்காச்சுன்னா அவ்வளவுதான், ஒழுங்கா டின்னருக்கு வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு அவ திரும்பி போவா. இந்த சைடு ரெண்டு பேரும் மாஸ்க் போட்டு அவளை பயம் காட்டிடுறாங்க. இவங்க இந்த சைடு ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க. டிவில நியூஸ் வருது. நடந்த கொலைகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி செத்து போன உடம்புல பல வெட்டுக்காயங்கள் இருக்கு. ஏதோ ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சுதான் இவங்க வெட்டிருக்காங்க. அந்த வெட்டுக்காயங்கள்ல பார்த்தா குறைஞ்சபட்சம் இந்த கொலையில 5க்கு மேற்பட்டவங்க ஈடுபட்டிருக்கணும் போலீஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, போலீஸ் இது ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷனோட கொலையான சஸ்பெக்ட் பண்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இந்த சைடு ஒய்ஃப் அவ ஹஸ்பண்ட பார்த்து ஒருவேளைன்னு சொல்லிட்டு சொல்ல வரா. உடனே அந்த பையன் மாஸ்க போட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட இது எல்லாமே ஒருவேளை ஓனின்ற டீமன் பண்ணிருக்குமோன்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே அவங்க அப்பா அந்த பையனை கூட்டிட்டு போயிடுறாரு. நீ படுத்து தூங்க வேண்டிய டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அந்த பையன் ஒண்ணு அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீங்க இது மாதிரி பண்ண போதுதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்றான். ஒண்ணு அவரு இது நான் சொல்லப்பா அவங்க அம்மா தான்ப்பா சொன்னதுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஒண்ணு அம்மா சொன்னாங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பையனும் போயிடுறான். ஒண்ணு அந்த பையனோட அப்பா அவன்கிட்ட, நீ இது மாதிரியே பண்ணிட்டு இருந்த, உன் பர்த்டேக்கு உனக்கு பிரசன்ட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் ஒரு வழியா பையனை தூங்க வச்சதுக்கு அப்புறம் கீழே இறங்கி வந்தா அவனோட ஒய்ஃப் அப்செட்டா இருக்கா. ஒய்ஃப் கிட்ட என்ன மேட்டர்ன்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த கொலையை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்றா. அது மட்டும் இல்ல, செத்து போனவனை பத்தி ஒரு டீட்டெயில் கூட கிடைக்கலையா. வேலை செஞ்சவங்க கிட்டயும் அவனை பத்தி விசாரிச்சாங்களாம். ஆனாலும் அவனை பத்தி ஒரு டீட்டெயில் கூட கிடைக்கலன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. ஒன்னு ஹஸ்பண்ட் அவகிட்ட, இதெல்லாம் இந்த காலத்துல சாதாரணம் தானேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஒய்ஃப் ஒன்னு ஹஸ்பண்ட் கிட்ட, இது எல்லாமே ஷினிகாமியோட வேலையா இருக்குமோன்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹஸ்பண்ட் ஒன்னு, உனக்கு ஷினிகாமிய பத்தி தெரியும், அவன் எப்பவுமே தனியா தான் வேலை செய்வான், இது அவன் பண்ணலன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்றான். அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட, நீ இதை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்காத, நம்மள யாராலையும் இங்க கண்டுபிடிச்சு வர முடியாது, இதுக்கு மேல நம்ம லைஃப் ஸ்மூத்தா போகும்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் அடுத்த நாள் ஜாலியா ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வராங்க. அவங்க ஷாப்பிங் போன இடத்துல அவங்க ஒய்ஃப் டோர்ல இருக்க ஹேண்டில்ல கை வச்சிடறா. ஹஸ்பண்ட் ஒன்னு அந்த ஹேண்டில்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை தொடச்சு விட்டுறான். அப்புறம் அப்பாவும் பையனும் ஜாலியா பைக் ரைட் எல்லாம் போயிட்டு வராங்க. பையன் வீட்டுல இருக்க தட்டை உடைச்சு அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு சோகமா பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு உட்காந்துட்டு இருக்க. அப்பா வந்து அவன் கூட சேர்ந்து குளிச்சு அவனை சந்தோஷப்படுத்துறாரு. அப்புறம் அந்த நாள் ஃபுல்லா முடிஞ்சிருது. அப்புறம் நைட் ஆயிருது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பா வெளில வந்துட்டு
ஒரு பெக் அடிச்சுட்டு வானத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். வாழ்க்கையில ஒரு மனநிறைவோட இருக்க பர்சன் மாதிரி இருக்கான். திரும்பி ராத்திரி நியூஸ்ல ஒரு கொலையை பத்தி போடுறாங்க. இந்த ஊருக்கு என்னவா ஆச்சுன்னே தெரியல. கண் நியூஸா இது வரைக்கும் 7 கொலைகள் நடந்திருக்கு. இந்த எல்லா கொலைகளும் ஒரே மாதிரி ஃபார்மேட்ல நடந்திருக்கு. இது ஒருவேளை ஏதாவது ஒரு சீரியல் கில்லரோட இதா இருக்குமான்னு சொல்லிட்டு நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. பெரிய லெவல்ல இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் கொலை பண்ணப்பட்டவங்களுக்கு நடுவுல எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. பார்த்தோன்னு ஒய்ஃப் இந்த இதுல இது 4வது தடவை நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் கடைசியா பையனோட பர்த்டேவும் வந்துருது. அவன் பர்த்டேக்கு அழகா ஃபுட்டு சமைச்சிட்டோம், பாட்டு பாடிட்டோம், ஜாலியா அவங்களோட நாள் முடிஞ்சிருது. அப்புறம் ஹஸ்பண்ட் ராத்திரி டைம்ல எந்திக்கிறான். ஒய்ஃப் ஒன்னு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, நான் சும்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்றான். கீழே இறங்கி ஹாலுக்கு போன ஹஸ்பண்டுக்கு யாரோ அங்க நிக்கிற மாதிரி தோணுது. டக்குன்னு பார்த்தா விண்டோ சைட்ல இருந்து அசாசியன்ஸ் வந்துடுறாங்க. ஹஸ்பண்டுக்கும் அசாசியன்ஸ்க்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஹஸ்பண்ட் முக்காசி அசாசியன்ஸை கொண்டுறான். அசாசியன்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது டேடின்னு சொல்லிட்டு கத்திர சத்தம் கேக்குது. அது கேட்டோன்னு ஹஸ்பண்ட் டைவர்ட் ஆகி திரும்பி போக ஒரு அசாசியன் ஹஸ்பண்ட வெட்ட வரான். வெட்ட வந்து பிளட் தெரிக்குது. பார்த்தா ஹஸ்பண்டோட மூஞ்சில மட்டும் தான் லைட்டா அவன் ஸ்வாட வச்சு வெட்டிட்டான். ஹஸ்பண்ட் அந்த அசாசியனோட அட்டாக்கையும் டேக்கிள் பண்ணி அவனையும் ஒரு கிக் விட்டு கொண்டுட்டு மேல ஓடுறான். அவன் மேல வேகமா ஓடி வர அவன் தொண்டையில ஊசி மாதிரி இருக்க இதை வச்சு இறக்கிடுறாங்க. கீழே விழுந்தும் அவன் மெதுவா கிரால் பண்ணி அவன் ரூமுக்கு வந்துடுறான். வெளியில யாரோ ஒருத்தங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி இங்க சீனை காட்டுறாங்க. அவன் ஒய்ஃபோட ரூமுக்கு வரப்போது அங்கேயும் எக்கச்சக்க அசாசியன்ஸ் செத்து போய் கிடக்காங்க. கீழே ஒய்ஃபும் குழந்தையும் செத்து போயிருக்காங்க. பார்த்தா அவன் ஒய்ஃபோட மூஞ்சிலையும் பையனோட மூஞ்சிலையும் ஏதோ கரண்ட் அடிச்ச மாதிரி ஏதோ ஆகுது. அப்புறம் அங்க நின்றுட்டு இருந்த ஒரு அசாசியன் இவ நல்ல சண்டை போட்டான்னு சொல்லிட்டு அவளோட கழுத்திலேயே கத்தி இறக்கிடுறான். இந்த சைடு ஹஸ்பண்டோட முதுகுலையும் இன்னொரு அசாசியன் பின்னாடி வந்து கத்தி இறக்கிடுறான். கத்தி இறக்கியும் ஹஸ்பண்ட் அவன் ஒய்ஃபை பார்த்து நடந்து போறான். நடந்து போய் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல விழுந்துடுறான். அந்த இடத்துக்கு டக்குன்னு போலீஸ் வந்துடுறாங்க. அதனால அந்த அசாசியன்ஸ் அங்கிருந்து கிளம்புற மாதிரி ஆயிருது. போறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் செத்துட்டானா இல்லையான்னு ஒரு செக் பண்ணிட்டு தான் போறாங்க. அவன் செத்துட்டானு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாருமே அங்க இருந்து போறாங்க. போலீஸும் அங்க வீட்டுக்குள்ள வந்து பாக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்புறம் குழந்தை 3 பேருமே ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறாங்க. ஹஸ்பண்ட் மார்ஷட்ல இருக்கான். டக்குன்னு அவனுக்கு முழிப்பு வந்துருது. எந்திரிச்சு அவன் கீழே விழ அவனுக்கு அவன் ஒய்ஃபும் அவனோட பையனும் செத்த ஞாபகம் தான் இருக்கு. வாந்தி எடுத்துட்டு அப்புறம் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். திரும்பி கண்ணை முழிக்கிறான். பார்த்தா அவன் ஐசியூல இருக்கான். அவன் கண்ணை முழிச்சோன்ன டாக்டரை நர்ஸுங்க கூப்பிட்டு சொல்றாங்க. நர்ஸ், மிஸ்டர் லோகன், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு கத்த இந்த சைடு ஹஸ்பண்ட் அவனோட ஒய்ஃப் பேரையும் அவனோட பையன் பேரையும் தான் சொல்றான். சொல்லிட்டு திரும்பி மயக்கம் போட்டுறான். டாக்டர் அப்புறம் அவன் கிட்ட கொஸ்டின் கேக்குறாரு. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் உயிரோட வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே ஹஸ்பண்ட் என்னோட ஒய்ஃபும் குழந்தைங்களும் பத்தி கேக்குறான். டாக்டர் ஒண்ணு அவங்க பிழைக்கலன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த சைடு 2 பேரு பேசிட்டு வராங்க. இவன் செத்து போய் 24 மணி நேரம் ஆச்சு, திரும்பி உயிரோட வந்திருக்கான். இவன் சாதாரண மனுஷனா இருப்பானான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரி வா போயிட்டு அந்த ஜோம்பி மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டோர் திறந்து உள்ள போறாங்க. அவங்க உள்ள போன டாக்டர்ஸ் இவரை ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு நாங்க தான் FBI சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி டிஃபிகல்ட்டான டைம்ல உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி, ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒரு டீடைல் தெரியுமா? உங்க வீட்டுக்குள்ள யார் வந்தா, என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது ஒரு டீடைல் தெரியுமா? எங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு அது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹஸ்பண்ட் ஒன்னு கோபத்தோட கையை முறுக்கத்தை அந்த FBI ஏஜென்ட் கவனிச்சிருவாரு. கவனிச்சுட்டு நீங்க ஏதாவது உங்க மண்டையில தோணுச்சுன்னா எனக்கு தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கார்டை வச்சுட்டு வெளில வந்துருவாரு. அப்புறம் அவர் கூட இருக்க இன்னொரு ஆபீசர் கிட்ட சொல்லிட்டு போவாரு. அவனுக்கு இதை யார் பண்ணாங்கன்னு தெரியும் போல எனக்கு தோணுது. சரி என்னாலும் இன்னைக்கு ராத்திரி அவனை நம்ம 2 பேருமே மாறி மாறி கண்காணிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் ராத்திரி ஆயிருது. மேல அந்த ஹஸ்பண்ட் வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்கா மொட்டை மாடியில. இந்த சைடு அவனை கண்காணிக்கிறதுக்கு அந்த FBI ஏஜென்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இது மாதிரி அவன் மொட்டை மாடியில சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கான். நீங்க எப்ப சிக்னல் தரீங்களோ அப்பதான் என் மூவ் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்றா. அவன் மேல உட்காந்து ஒண்ணுதான் யோசிச்சுட்டு இருக்கான். மார்ச்சரிக்கு அவனோட ஒய்ஃபையும் அவனோட பையனையும் பாக்குறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. அந்த நர்ஸ் அவனை தள்ள பார்த்தா அந்த வீல் சேர் மூவே ஆகாது. ஹஸ்பண்ட் கெட்டியா அந்த வீல் சேரை பிடிச்சுப்பான். கொலை வெறியில இருப்பான். அவன் ஒய்ஃபும் அவன் பையனும் செத்த இமேஜ் மட்டும் அவனுக்கு மூஞ்சில வந்துட்டே இருக்கும். அவங்க கூட வாழ்ந்த சந்தோஷமான இது எல்லாமே அவன் இதுல வந்துட்டே இருக்கும். இந்த அசாசின்ஸ கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு கொலை வெறியில இருந்துட்டு இருக்க டைம்ல டக்குன்னு அவன் கையில இருந்து ஏதோ ஒரு ஊசி எடுத்து அவனோட உடம்புல இன்னொரு இடத்துல குத்துவான். குத்துறோன்னு பார்த்தா அவன் உடம்பு பயங்கர ஆக்டிவான மாதிரி ஆயிரும். அந்த டைம் பார்த்து அவன் அட்டாக் பண்றதுக்கு எங்க இந்த பிளேட்ஸ் பறந்து வரும். பார்த்தா அந்த இடத்துல அந்த அசாசின்ஸ் அந்த ஹஸ்பண்டை கொல்றதுக்கும் வந்துருவாங்க. பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி ஆயிருவான். அந்த அசாசின்ஸோட கத்தி எடுத்து அவங்கள தாறுமாறா சொருக ஆரம்பிச்சிருவான். ரத்தம் தெறிக்க தெறிக்க எல்லாரையும் வெட்ட ஆரம்பிச்சிருவான். சில பேர் இந்த நிஞ்சாஸ் யூஸ் பண்ற நூல்கள் மாதிரி இருக்க ட்வைன்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவான். அப்புறம் பார்த்தா டக்குன்னு அவன் ஹேண்ட் சைன் ஏதோ பண்ண அவன் வாயில இருந்தும் அவன் கால்ல இருந்தும் கருப்பு கலர் புகைகள் வெளில வரும். டக்குன்னு பார்த்தா ஃபுல்லா பிளாக் கலர் ஸ்மோக் ஆகி அவனோட மூஞ்சை பார்க்க ஏதோ ஒரு கோஸ்ட் மாதிரி ஆயிரும். அந்த புகையில அங்க இருந்த மொத்த நிஞ்சாஸ்களோட தலையையும்
துண்டா வெட்டி எடுத்துருவான். அதை பார்த்தோன்னா அந்த FBI ஏஜென்ட் என்ன என்னடா இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி போக ஹஸ்பண்ட் அந்த FBI ஏஜென்ட்டையும் அடிச்சு மட்டையாக்கிடுவான். மிச்சம் இருக்க அசாசின்ஸும் தார்மாரா கொல்ல ஆரம்பிச்சிருவான். எல்லாரும் தார்மாரா அவனை அட்டாக் பண்ண வர எல்லாரையும் அசால்ட்டா கத்தி எடுத்து வெட்டியும் குத்தியும் கொன்னுட்டே இருப்பான். ரத்தம் தெறிக்க தெறிக்க அங்க கொன்னுட்டே இருப்பான். லிப்டையும் ஒரு லெவலுக்கு மேல இவனுங்க தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்தியால உடச்சு விட்டுருவான். அந்த அசாசின்ஸ் எல்லாமே என்னடா இவன் வெறி பிடிச்ச மிருக மாதிரி கொண்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பார்ப்பாங்க. அப்புறம் கையில கத்தியை கீழே போட்டுட்டு இன்னொரு ராட் மாதிரி இருக்க பொருள் எடுத்துட்டு அசாசின்ஸை நோக்கி இவன் வெறி கொண்டு ஓடி வருவான். அந்த அசாசின்ஸும் அவன் மேல பிளேட்ஸ்களை தூக்கி போட அந்த ராடை வச்சு அந்த பிளேட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டு இந்த அசாசின்ஸை மொத்தமா லிப்டுக்குள்ள தள்ளி எடுத்துட்டு போயிடுவான். லிப்டுக்குள்ள அப்புறம் சண்டை நடக்கும். தார்மாரா எல்லாரையும் போட்டு குத்தி கொண்டுட்டு இருப்பான். ஒரு அசாசினோட தலையை அப்படியே 2 துண்டா ஹஸ்பண்ட் வெட்டுவான். லிப்டுக்குள்ள ஏதோ கேப்டன் அமெரிக்கா சண்டை போடுற மாதிரி சண்டை தார்மாரா நடந்துட்டு இருக்கும். அப்புறம் ஒரு ஃப்ளோர்ல வந்து நின்று லிப்ட் திறக்க அந்த ஃப்ளோர்ல ஃபுல்லா இந்த அசாசின்ஸா இருப்பாங்க. லிப்டுக்குள்ள இவன் மட்டும் தான் உயிரோட இருப்பான். கீழே ஃபுல்லா பார்த்தா அசாசின்ஸ் செத்து போய் கிடப்பாங்க. லிப்டுக்குள்ள ஃபுல்லா ரத்தமாவே இருக்கும். அது பார்த்தோன்னு அசாசின்ஸ்க்கு கொஞ்சம் பயம் வந்துடும். இந்த சைடு அந்த FBI ஏஜென்ட் அவரோட பார்ட்னருக்கு கூப்பிட்டு என்னடா இப்ப எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்க வருவாரு. அங்க பார்த்தா அந்த ஃப்ளோர்ல எல்லா அசாசின்ஸும் செத்து போய் கிடப்பாங்க. இந்த சைடு அந்த ஹஸ்பண்ட் அந்த அசாசின்ஸ் எல்லாத்தையும் கொன்றுவான். கடைசியா இருந்த இன்னொரு அசாசின் கொன்னதுக்கு அப்புறம் ஒய்ஃபை கொண்ட அசாசின் இவனை பார்த்து கேட்பான், அவ்வளவு சுலபமா செத்து போக மாட்டேல நீன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவனை பார்த்தோன்னே அவன் ஒய்ஃபை அவன் கொன்னது மட்டும்தான் இந்த ஹஸ்பண்டுக்கு ஞாபகம் வரும். அந்த ஹஸ்பண்டுக்கும் அந்த இன்னொரு அசாசினுக்கும் தார்மாரா சண்டை நடக்கும். அவனும் அந்த ரோப்பை போட்டு ஹஸ்பண்டோட கழுத்துல பிடிக்க பார்ப்பான். ஒரு வழியா பிடிச்சிருவான். ஆனாலும் அந்த ஹஸ்பண்ட் அந்த ஜாயினை வெட்டி விட்டுருவான். தார்மாரா 2 பேருமே கத்தி சண்டை போட்டே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அப்புறம் அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். திரும்பி அந்த கருப்பு ஸ்மோக்குகளை வர வச்சு ஒரு உருவம் மாதிரி இந்த அசாசின் காட்டி இவனை வெட்டிடுவான். ஒரு வெட்டு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அசாசின் வீக் ஆனோன்னு அடுத்த வெட்டு பாரபட்சமே பார்க்காம அவனை சொருக்குன்னு சொருக்கிடுவான். சொருக்கிட்டு இவன்ட்ட கேட்பான், எப்படி நீ நாங்க இருந்த லொகேஷனை கண்டுபிடிச்ச, அதுவும் நாங்க தான் சொல்லிட்டு நீ எப்படி கண்டுபிடிச்சன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்பான். அந்த அசாசின் ஒண்ணு சொல்லுவான், நீ எங்க போய் எவ்வளவு ஃபேஸ மாத்தினாலும் உன்னோட விதியை உன்னால மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஒன்ன இந்த சைடு அந்த ஹஸ்பண்ட் அவனோட ஃபேஸ் மாஸ்கை எடுப்பான். இப்பதான் ஹீரோட ஒரிஜினல் ஃபேஸை ரிவீல் பண்றாங்க. அவனோட ஃபேஸை பார்த்தோன்னே இந்த வில்லன் கொஞ்சம் பயந்து போயிடுவான். அந்த வில்லனை கத்தியால கொண்டுட்டு செத்து போன அவன் ஒய்ஃபையும் பிள்ளையும் போயிட்டு ஹீரோ பார்க்க போவான். மார்ச்சூர்ல போயிட்டு அவன் ஒய்ஃபோட மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் நேர வீட்டுக்கு தான் வருவான். வீட்டுக்கு வந்துட்டு செவத்துல ட்ரில் போட்டு அவனோட பழைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுல இருக்க போட்டோஸை பார்ப்பான். அப்பதான் ஒய்ஃபோட ஒரிஜினல் மூஞ்சியும் இவனோட ஒரிஜினல் மூஞ்சியும் அப்புறம் அந்த குழந்தையோட ஒரிஜினல் மூஞ்சியும் காட்டுறாங்க. இவ்வளவு நாள் இவங்க எல்லாருமே மாஸ்க போட்டு தான் வாழ்ந்திருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷனுக்கு எதுவும் இவங்களை பத்தி தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. அப்புறம் ஹீரோ வெளில வந்துட்டு பெட்ரோலை ஃபுல்லா அந்த வீட்டுல ஊத்தி அந்த வீடியை மொத்தமா கொளுத்திடுறான். கொளுத்திட்டு அவன் மூஞ்சில மாஸ்க மாட்டிட்டு ஹுடிய போட்டு ஒரு கண்ணுல கொலவெறியோட அங்கிருந்து கிளம்புறான். அப்பதான் டைட்டிலே போடுறாங்க, நிஞ்சா காமோயின்னு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. திரும்பி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் அனிமி தமிழ். நீங்க இதே மாதிரி நிறைய அனிமி கண்டென்ட் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நம்ம சேனல்ல புதுசா அப்லோட் பண்ணிருக்க சோலோ லெவலிங் சீரிஸ் அண்ட் கிங்டம் ஆஃப் ரூயின் சீரிஸையும் போய் செக் பண்ணி பாருங்க.